இன்னைக்கு வந்து சமீபத்தில் வந்த படங்கள்ல லவ் ஸ்டோரிஸ் பயங்கரமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அத்தனை படங்கள் வாரணமாயிரமா இருக்கட்டும், நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம். என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில. நானே ஒரு தலை ராகம் கொடுத்தவன், ரயில் பயணங்கள் கொடுத்தவன், கிளிஞ்சல்களுக்கு மியூசிக் பண்ணவன், மைதிலி காதல் எடுத்தவன், உயிருள்ள எடுத்தவன், இன்னைக்கு உயிருள்ள கூட ரீ ரிலீஸ் பண்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், பூக்களை பதிக்காத மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனா என்னையே என் வாழ்நாள்லயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்ச ஒரு பெரிய லவ் ஸ்டோரி விண்ணை தாண்டி வருவாயா. இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்ல சார், டி ராஜேந்தர் இல்ல, இன்னைக்கு இல்ல. அது கல்யாண பரிசு காலமா இருந்தாலும் சரி, தேவதாஸ் காலமா இருந்தாலும் சரி, வசந்த மாளிகை காலமா இருந்தாலும் சரி, மறைந்து விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் சரி, லவ் ஸ்டோரி தான். அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது.